சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய பங்குனி உத்திரத்தன்று இந்த ஒரு ஜீவராசிக்கு தானம் கொடுத்தாலே போதும், கட்டாயம் நம் பாவங்கள் விலகி புண்ணியம் சேரும். குலதெய்வத்தின் அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும். அது என்ன ஜீவராசி, எந்த நேரங்களில் நம்ம தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பங்குனி உத்திரத்தன்று எப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதியே நமக்கு பங்குனி உத்திரம் இருக்கின்றது. அன்றுதான் நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானும் மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார். இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி நிறைவாகவே இருக்கின்றது. நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை நேரம் வரைக்கும் உத்திர நட்சத்திரமும், மாலை நேரத்துக்கு பிறகு அஸ்தம் நட்சத்திரமும் 2 நட்சத்திரத்தில் வருது. இந்த 2 நட்சத்திர நேரங்கள்லையும் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவது நமக்கு பல நன்மைகள் செய்யும். மேலும் இந்த செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் இருக்கிறதுனால நமக்கு செவ்வாய் பகவான் மங்கள காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு ரொம்பவே உகந்த கடவுளாகவும் இந்த செவ்வாய் பகவான் இருக்கின்றார். இவரோட பெயர்ச்சியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிற நேரங்களில் நம்ம இந்த ஒரே ஒரு ஜீவராசிக்கு இந்த ஒரே ஒரு பொருளை தானம் செய்தாலே போதும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் மெலன். இது இப்போ தான் சீசனாக கூட இருக்குது. அந்த பழத்தை, சிவப்பு கலரில் இருக்கிற பழத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு, அதாவது பசுவிற்கு கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. பசுவும் கன்றுமாக இருக்கின்றது பார்த்திங்களா, அந்த பசுவிற்கு கொடுப்பது ரொம்பவே நல்லது. பசுவே எங்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பக்கத்தில் ஆடுகள் இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க. இல்லை ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள பசு தொழுவத்திற்கு உள்ள கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கோவில்களில் பசுக்கள்லாம் பராமரிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே உள்ள பசுக்களுக்கு இந்த தண்ணி பழம் சொல்லக்கூடிய தர்பூசணியை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஏன் இந்த நாளில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜீவராசிக்கு இது வந்து கோடை காலம். இந்த ஒரு ஜீவராசிக்கு தண்ணீர் தாகத்தை நாம் தீர்த்தோமானால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே குலதெய்வங்களுக்கு ரொம்ப உகந்த நாள். அது மட்டும் இல்லை, தெய்வங்களின் திருமணம் நடைபெற்ற ஒரு அருமையான நாள், ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் பசுவிற்கு உணவளிப்பது அப்படிங்கிறது 33 கோடி தேவர்களையும் வழிபட்டதற்கு சமம் என்று கருதப்படுகின்றது. பங்குனி மாதத்தில் செய்யப்படும் ஒரு சிறிய தானம் கூட 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தரும் என்று புராணங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட பங்குனி உத்திரத்தன்று தங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பசுவிற்கு உணவளிப்பது அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது கண்டிப்பாக அவர்களுக்கு குலதெய்வத்தின் அருளை பெற்றுத்தரும். குலதெய்வம் யார் என்று அவர்களுக்கு தெரிய வரும். குலதெய்வம் தெரிந்தவர்கள் இது போன்ற தானங்களை செய்யும்போது குலதெய்வத்தின் அருள் இரட்டிப்பாக கிடைக்கும். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் நமக்கு விலகும். மேலும் இந்த நாளில் அன்னதானம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நீர்மோர் பந்தல் அமைத்து தாகம் தீர்ப்பது மகா புண்ணியமாக கருதப்படுகின்றது. நம் கர்ம வினைகள் குறைந்து பாவங்கள் போக்க உதவுகின்றது. நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு தானமும் எங்களால் செய்ய முடியாதுங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கொஞ்சம் தண்ணீர் பிடித்து வைங்க. நீங்கள் வைக்கக்கூடிய நீரை பங்குனி உத்திரத்தன்று ஏதோ ஒரு பறவைகளோ இல்லை ஏதோ ஒரு அணில் போன்ற சிறு விலங்கோ வந்து எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும். மேலும் இந்த நாளில் காகத்திற்கு உணவிடுவது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த மாவு வழங்குவது ஜாதக ரீதியாக, உங்கள் வீட்டில் யாருக்காவது ஜாதக ரீதியாக ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்து தோஷங்களும், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு யாராவது சனி கிரகத்தின் தோஷம் இருக்கின்றது, சனியின் தாக்கம் அதிகமாக இருக்குது, சனி பகவானின் மூலம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா இந்த காகத்திற்கு பங்குனி உத்திரத்தன்று நீங்கள் தானம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் குறையும். மேலும் தொடர்ந்து நீங்கள் காகத்திற்கு உங்களால் முடிந்த உணவுகள் வைக்கும்போது யமதர்மரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னங்க யமதர்மரின் ஆசீர்வாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யமதர்மர் எந்த வீட்டில் ஆசீர்வாதம் புரிகிறாரோ அந்த வீட்டில் அகால மரணம் அப்படிங்கிறது நிகழாது.
இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பசுவிற்கு எந்த நேரத்தில் தானம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காலையில 7:30 மணிக்கு மேல தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு மேல தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது. அதனால 7:30 மணிக்கு மேல, இன்னும் சொல்லப்போனா 9:30லிருந்து 12 மணி வரைக்குமே நமக்கு நல்ல நேரம் இருக்கின்றது காலை. அந்த நேரங்கள்ல நீங்க தாராளமாக இந்த தானங்களை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.